ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது விண்டோஸ் சர்வர் ஓஎஸ். இவ்வளோ நேரம் வந்து கிளைண்ட் ஓஎஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். விண்டோஸ் கிளைண்ட் ஓஎஸ் லைக் விண்டோஸ் எக்ஸ்பி, விண்டோஸ் விஸ்டா, விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 10, விண்டோஸ் 11 பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். நம்ம இப்போ பார்க்க போகிறது விண்டோஸ் சர்வர் வெர்ஷன்ஸ். நீங்கள் ஒரு டெஸ்க்டாப் சப்போர்ட் இன்ஜினியராக இருந்தால் யூ வில் ஹேண்டில் ஒன்லி த கிளைண்ட் ஓஎஸ். இந்த விண்டோஸ் 10, விண்டோஸ் 11, நெட்வொர்க் இஷ்யூ, பிரிண்டர் இதெல்லாம் பார்ப்பீங்க. இஃப் யூ ஆர் அ சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் யூ வில் ஹேண்டில் த சர்வர் ஓஎஸ். நீங்கள் ஒரு கம்பெனியில் வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சர்வர் ஓஎஸை வந்து மேனேஜ் பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு கம்பெனியில் டெஸ்க்டாப் சப்போர்ட் இன்ஜினியராக இருக்கீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் கிளைண்ட் ஓஎஸ் வந்து மேனேஜ் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ அப்போ ஒரு காமனான ஒரு பர்சனுக்கு சர்வரை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் வந்து கிளைண்ட் ஓஎஸ் மட்டும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா லைக் ஒரு கிளைண்ட் ஓஎஸ்ல என்ன இருக்கும், என்னோட லேப்டாப் தான் கிளைண்ட் ஓஎஸ். ஓகே. இப்போ இது என்னோட லேப்டாப் வந்து விண்டோஸ் 10. இது என்னோட லேப்டாப் வந்து விண்டோஸ் 10. சரிங்களா? என்னோட லேப்டாப்ல வந்து ஐ கேன் யூஸ் ஃபார் எனி பர்பஸ். நான் அதில் வந்து ஈவன் தோ இதில் வந்து டீம்ஸ் கனெக்ட் பண்ணுவேன், வீடியோ கால் பண்ணுவேன், ஜூமில் கனெக்ட் பண்ணுவேன், ஜிமெயில் யூஸ் பண்ணிப்பேன், யூடியூப் யூஸ் பண்ணிப்பேன், பெயிண்ட் யூஸ் பண்ணிப்பேன், அப்புறம் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுவேன், அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்ப்பேன், வாட்ஸ்அப் கனெக்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி டே டு டே ஆக்டிவிட்டிஸ்க்கு நம்ம அந்த கிளைண்ட் ஓஎஸ் ஓகே. பட் சர்வர் ஓஎஸ் அப்படின்னு போகிறப்ப அதெல்லாம் இதெல்லாம் பண்ண முடியாது. சர்வர் ஓஎஸ் வந்துட்டு சூட்டபிள் ஃபார் கம்பெனிஸ் அண்ட் என்டர்பிரைஸ்க்கு. நீங்கள் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அந்த கம்பெனியில் கண்டிப்பாக சர்வர் இருக்கும். நாட் ஓன்லி பெரிய கம்பெனி, ஒரு சின்ன கம்பெனியாக இருக்குது அப்படின்னாலுமே அங்கே வந்து சர்வர் ஓஎஸ் வந்து இருக்கும். சர்வர் இல்லாத இடமே கிடையாது உலகத்தில். சர்வர் இல்லாத இடமே கிடையாது. ஸோ விண்டோஸ் சர்வரை பொறுத்த வரைக்கும் விண்டோஸ் நம்ம வந்து நிறைய இருக்கு. லைக் சர்வர்லேயே பார்த்தீங்கன்னா எப்படி கிளைண்ட் ஓஎஸ்ல வந்து விண்டோஸ் கிளைண்ட் ஓஎஸ் இருக்கோ, லினக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ரெட் ஹேட் உபுண்டு இருக்கும். அதே மாதிரி சர்வர் ஓஎஸ்லேயுமே விண்டோஸ் சர்வர் இருக்குது, லினக்ஸ் சர்வர்ஸ் இருக்குது. ரெட் ஹேட் சர்வர், உபுண்டு சர்வர், ஃபெடோரா சர்வர், இந்த மாதிரி சர்வர் இருக்குது. பட் நம்ம வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது விண்டோஸ் சர்வர் தான் நம்ம வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ விண்டோஸ் சர்வரில் என்னென்ன வேர்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். விண்டோஸில் ஃபஸ்ட்டு விண்டோஸ் என்டி அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணா 3.1 அப்படிங்கிறது வந்து ரிலீஸ் பண்ணா. ரொம்ப ஓல்டர் இது. 3.5, 4.0, 5.0 2000 சர்வர் விட்டான். விண்டோஸ் சர்வர் 2003 அப்படிங்கிறது ஒரு பிளாக் பஸ்டர். எப்படி கிளைண்ட் ஓஎஸ்ல வந்து விண்டோஸ் எக்ஸ்பி வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணிச்சோ, அதே போல விண்டோஸ் சர்வரில் இந்த 2003 வந்து ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணிச்சு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2001 வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த 2003 வந்து அந்த டைம்ல ரிலீஸ் ஆச்சு. அப்பதான் வந்து டெக்னாலஜி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டு வருது. அப்ப அந்த காலகட்டத்தில் இந்த விண்டோஸ் 2003 சர்வர் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரெவல்யூஷனை வந்து கிரியேட் பண்ணிச்சு. இதுல வந்து ஆக்டிவ் டைரக்டரி உண்டு, அது எல்லாமே உண்டு. ஸோ இதான் வந்து விண்டோஸ் 2003 சர்வர். இது அந்த ஐக்கான் வந்து இப்படித்தான் இருக்கும். விண்டோஸ் 2003 சர்வரோட ஐக்கான் வந்து இப்படித்தான் இருக்கும். சர்வருக்கும் கிளைண்ட் ஓஎஸ்க்கும் மெயின் டிஃப்ரெண்ட் பார்த்தோம்னா, கிளைண்ட் ஓஎஸ் டே டு டே லைஃப்க்கு யூஸ் ஆகும். சர்வர் ஓஎஸ் வந்து அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு, வெப் சர்வருக்கு, அப்ளிகேஷன் சர்வர், இந்த மாதிரி என்டர்பிரைஸ்க்கு, அப்புறம் சின்ன சின்ன கம்பெனிக்கு வந்துட்டு யூஸ் ஆகிறது வந்து சர்வர் ஓஎஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ மெயினாக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறது இந்த 2016, 19, 2022, 2025. இதில் பார்த்தீங்கன்னா 2003 சர்வர் வந்து எங்கேயுமே இப்போ யூஸ் பண்ணலை, ரொம்ப அவுடேட்டட். அது 2008 and 2012 வந்துட்டு அதுவுமே அவுடேட்டட் தான். பட் சில என்விரான்மெண்ட்டில் சில அப்ளிகேஷன் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த 2 சர்வர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. 2008 and 2003 வந்து யூஸ் பண்ணுறாங்க. 2008 கூட நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறது கிடையாது, அதுவுமே கூட அவுடேட்டட் ஆயிடுச்சு, யாருமே கூட பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லை. பட் பல இடங்கள்ல 2012 வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு. 2008ஓட இமேஜ் பார்க்கலாம். இது வந்து 2008 சர்வர். இது
2008 சர்வர் வந்துட்டு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அதை டெவலப் பண்ணி விட்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா 2012 சர்வர் இது. இப்போ எல்லா கம்பெனிலையுமே நிறைய இடங்கள்ல கம்மியாக இருக்கிறது வந்து 2012 இருக்குது. 2012மே வந்து எண்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னா விண்டோஸ் வந்து சப்போர்ட் பண்ணலன்னு அர்த்தம். மைக்ரோசாஃப்ட் வந்து சப்போர்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டான். டெக்னிக்கல் சப்போர்ட் கிடையாது, எண்ட் ஆஃப் சப்போர்ட் அண்ட் எண்ட் ஆஃப் லைஃப். பட் even the end of life and end of support, some companies are using 2012 server. Still we are using. என்னோட கம்பெனிலே கூட 2012 சர்வர் கொஞ்சம் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். லைக் ஒரு 100 சர்வர் யூஸ் பண்ற இடத்துல ஒரு சில சர்வர் மட்டும் 2012 யூஸ் பண்றோம். சம் டிபெண்டன்சி, அப்ளிகேஷன் டிபெண்டன்சிக்காக. இது 2012 சர்வர். இது இப்படிதான் இருக்கும். 2012 சர்வர் வந்து இப்படிதான் இருக்கும். 2012 சர்வர்ல பாத்தீங்கன்னா மெனு அந்த டிபிக்கல் விண்டோஸ் மெனு கிடையாது. அது ஒரு டிராபேக்கா இருக்கிறதுல லைக் விண்டோஸ் 8ல வந்து எப்படி ரிலீஸ் பண்ணானோ அதே மாதிரி 2012 சர்வர்ல மெனுவே கிடையாது. நீங்க நல்லா பாருங்க, மெனுவே கிடையாது. இந்த இடத்துல மெனுவே வராது. நீங்க மெனுவை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா டிபிக்கல் மெனு வராம அந்த அந்த டைல் மெனு சொல்லுவாங்க. அதாவது டைல் மெனு சொல்லுவாங்க. அந்த டைல் மெனு வந்து வரும். அது கொஞ்சம் மொக்கையா இருக்கும், நல்லா இருக்காது அது 2012 சர்வர்ல. தென் இது R2 அப்படிங்கிறது என்ன மென்ஷன் இருக்குன்னா, R2 அப்படின்னா ரிலீஸ் 2 அப்படின்னு வந்து அர்த்தம். உதாரணத்துக்கு 2012 சர்வர் வந்து எப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, இதோட ரிலீஸ் டேட் பாருங்க, 2012 ரிலீஸ் ஆயிருக்கு. ரைட்டா? 2012 ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ 2012 இருந்து நெக்ஸ்ட் சர்வர் வந்து 2016. இந்த சர்வர் எப்போ ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்ப்போம். 2016 வந்து ரிலீஸ் ஆனது வந்துட்டு இப்போ இயர் 2016 ரிலீஸ் பண்ணி 2016 ரிலீஸ் பண்ணிருக்கோம். அப்ப there is a huge gap. 2012 சர்வருக்கும் 16 சர்வருக்கும் 5 வருஷம் வித்தியாசம் இருக்குது. அப்ப அந்த 5 வருஷத்துல எவ்வளவு டெக்னாலஜி மாறி இருக்கும், எவ்வளவு டெவலப்மெண்ட்ஸ் வந்திருக்கும். அப்ப அதுக்கு அடுத்து அவன் R2 ரிலீஸ் பண்றான், இடையில ரிலீஸ் பண்ணுவான். R2 அப்படிங்கிறது ரிலீஸ் 2. கொஞ்சம் R2ல வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் விட்டானோ அந்த ஃபீச்சர்ஸை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா கொடுப்பான். R2 அப்படிங்கிறது ரிலீஸ் 2ன்னு அர்த்தம். இந்த 2016 இருந்து R2லாம் ரிலீஸ் பண்றதுல டேட்டா சர்வராகவே ரிலீஸ் பண்ணிடுறான். 2003 ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகும். அதுக்கடுத்து 2 வருஷம் கழிச்சு 2003 R2 ரிலீஸ் ஆகும். 2008 ரிலீஸ் ஆகும். அதுக்கடுத்து 2 வருஷம் கழிச்சு 2008 R2 ரிலீஸ் ஆகும். 2012 ரிலீஸ் ஆகும். அதுக்கடுத்து 2 வருஷம் கழிச்சு 2012 R2 ரிலீஸ் ஆகும். அப்புறம் அதுக்கு 2016 விட்டான். அது வந்து R2 அப்படிங்கிற இதே கிடையாது. 19, 2022, 2025 அப்படிங்கிறது லேட்டஸ்டா 2025 வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கான். இப்ப எல்லா கம்பெனிலையும் யூஸ் பண்றது வந்து 2016 தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம கூட லேப் போட்டிருக்கோம், 2016 தான் போட்டிருக்கோம். அந்த சர்வர் காமிக்கிறேன் சார். அப்ப 2016மே இப்ப அவுடேட் ஆயிடும்ல சார்? இப்போ உடனே ஆகாது. there is a time. அது அவுடேட் எப்போ ஆகும்னா இன்னும் 4-5 வருஷம் கழிச்சு ஆகும். இப்போ ஒவ்வொரு ஓஎஸும் ரிலீஸ் பண்றப்ப அந்த ஓஎஸ்க்கான எண்ட் ஆஃப் லைஃப் அண்ட் எண்ட் ஆஃப் சப்போர்ட் கொடுத்துருவோம். உதாரணத்துக்கு 2016 சர்வரோட எண்ட் ஆஃப் லைஃப் பார்க்கலாமா? விண்டோஸ் sorry 2012 end of life. இது பாருங்க, மைக்ரோசாஃப்ட் அனௌன்ஸ் விண்டோஸ் சர்வர் 2012 and 2022 R2 reached end of support on 2023 end of support முடிஞ்சிருச்சு. which means நீங்க போயிட்டு ஒரு சர்வர்ல ஒரு இஷ்யூ அப்படின்னு நீங்க போய் டிக்கெட் ரைஸ் பண்ண முடியாது. மைக்ரோசாஃப்ட் கால் பண்ணி லாக் பண்ண முடியாது, கேஸ் லாக் பண்ண முடியாது. that is called end of support. Okay sir. After this date, the products will no longer receive security update, and also அவங்க வந்து பேட்ச் அப்டேட், செக்யூரிட்டி அப்டேட் இது எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அதுல பிரச்சனை வந்துச்சுன்னா பிரச்சனை வந்ததுதான். அதுல இருந்து நீங்க உங்களால ஓவர் கம் பண்ணியே வர முடியாது. அதான் வந்து எண்ட் ஆஃப் லைஃப், எண்ட் ஆஃப் சப்போர்ட். 2016 பார்ப்போம்.
ஸோ 2016ஓட எண்ட் ஆஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா 2027. சொன்ன மாதிரி இன்னொரு 3-4 வருஷம் இருக்குது. ஓகே சார். ஸோ சப்போர்ட் வில் எண்ட் ஆன் 2027. 2027ல அதோட எண்ட் ஆஃப் லைஃப் வந்துடும். அதுக்கு மேலே அதை யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு சர்வர் ரிலீஸ் பண்ணுறப்பையும் அதுக்கான எண்ட் ஆஃப் லைஃப் எண்ட் ஆஃப் சப்போர்ட் கொடுத்துருவான். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 2016 சர்வர். இப்போ எல்லா ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட்லையும் இருக்கிற சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா 2016 தான். லைக் இப்போ ரீசெண்டாக தான் 2016 2019 போகிறாங்க, 2019 2022 போகிறாங்க. இன்னும் 2025 வந்து யாரும் பெருசாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. அதாவது ஏன்னா 2025 இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு, ஒரு 1 இயருக்குள்ளே தான் ரிலீஸ் ஆச்சு, இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு. அதனால அது யாருமே இன்னும் போகல. ஓகே சார். ஒரு கம்பெனி ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஒரு கம்பெனியில் வந்துட்டு ப்ரொடக்ஷன் சர்வர்னு பார்த்தோம்னா 2012 வந்துட்டு ஏதாவது ரொம்ப ரேர் கேஸில் இருக்கும், வேற வழியே இல்லாமல் வச்சுருப்பாங்க 2012 சர்வர். அப்புறம் 2016 தான் மேக்ஸிமம் வச்சுருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக 2016ல் இருந்து 2019க்கு வந்து அல்லது 2022க்கு மைக்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, லைக் அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க 2016 சர்வர், இந்த சர்வர் கான்ஃபிகரேஷன் பார்ப்போம். இந்த 2016 சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா நிறைய எடிஷன்ஸ் இருக்குது. ஸ்டாண்டர்ட் எடிஷன் சர்வரில் வந்து ஸ்டாண்டர்ட் எடிஷன், டேட்டா சென்டர் எடிஷன் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸ்டாண்டர்ட் எடிஷன் அப்படிங்கிறதுல ரொம்ப லிமிட்டடான ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் இருக்கும். பெரிய பெரிய கம்பெனி போனோம் அப்படின்னா டேட்டா சென்டர் எடிஷன் தான் வச்சிருப்பாங்க. இந்த இது வச்சிருப்பாங்க, டேட்டா சென்டர் எடிஷன் தான் வச்சிருப்பாங்க. நமக்கு இருக்கிறது விண்டோஸ் சர்வர் 2016 டேட்டா சென்டர் எவல்யூஷன் அப்படிங்கிறது லைசன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது. லைக் நீங்கள் ஒரு சர்வர் வந்து சர்வரோ கிளைண்ட் ஓஎஸோ லைசன்ஸ் இல்லாமல் ஒரு 3 மாதம் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது 180 டேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம எவால்யூஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? இங்கே விண்டோஸ் சர்வர் லைசன்ஸ் வேலிட் ஃபார் 59 டேஸ். 59 days. Which means 128 இந்த சர்வர் வந்து 128 டேஸ்க்கு மேலே நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதே குறைஞ்சிக்கிட்டே வரும். 59 டேஸ் கழிச்சு அது ஆட்டோமேட்டிக்காக சர்வர் வந்து ஷட் டவுன் ஆகும், இல்லை ரீஸ்டார்ட் ஆகிடும், இல்லை ஒர்க் ஆகாமல் போயிடும். அப்போ அதுக்குள்ளே நம்ம லைசன்ஸ் தட் இஸ் கால்ட் எவால்யூஷன். அது லைசன்ஸ் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக லைசன்ஸ் ஆக்டிவேட் பண்ணணும். இது ஒரு ட்ரையல் வெர்ஷன் மாதிரி வச்சுக்கோங்க, லைக் ட்ரையல் பீரியட்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது கிளைண்ட் ஓஎஸ்ல இந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு எவல்யூஷன் இருக்கும். பட் சர்வர்ல மெயினாக எவல்யூஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். வாட் இஸ் த மெயின் டிஃபரன்ஸ் சர்வர் அண்ட் கிளைண்ட் ஓஎஸ் அப்படின்னா, கிளைண்ட் ஓஎஸ் சொன்ன டே டு டே ஆக்டிவிட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணிப்போம். சர்வர் ஓஎஸ்ல என்ன பெரிய ஃபீச்சர் இருக்குன்னா ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்னு ஒரு மெயினான ஒரு ஃபீச்சர் இருக்குது. அதுக்கப்புறம் டிஎன்எஸ் சர்வர், டிஎஸ்சிபி, WSUS சர்வர், பிரிண்ட் சர்வர், ஃபைல் சர்வர், அப்ளிகேஷன் சர்வர், வெப் சர்வர், இந்த மாதிரி மெனி சர்வர்ஸ் வந்து நம்ம வந்து டேட்டாபேஸ் சர்வர், இந்த மாதிரி பல சர்வரை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வெப்சைட் ஆக்சஸ் பண்ணுறீங்கன்னா அந்த வெப்சைட் வந்து எப்படி ஓப்பன் ஆகும்னா வெப் சர்வர்லேருந்து ஓப்பன் ஆகும். இப்போ கூகுள் குரோம் நீங்கள் வந்து போடுறீங்க, இப்போ என்னோட வெப்பேஜில் வந்துட்டு google.com போடுறேன். இப்போ நான் google.com போடுறோம்னா இந்த google.com வந்து எப்படி ஓப்பன் ஆகுதுன்னா, கூகுள் டேட்டா சென்டர் வச்சுருப்பான். அந்த கூகுள் டேட்டா சென்டரில் அவன் வந்து டிஎன்எஸ் சர்வர் வச்சுருப்பான், வெப் சர்வர் வச்சுருப்பான், அப்ளிகேஷன் சர்வர் வச்சுருப்பான், டேட்டாபேஸ் சர்வர் வச்சுருப்பான். சரிங்களா? அந்த டேட்டாபேஸ் சர்வரில் இருந்து தான் நமக்கு வந்து இந்த என்ட்ரி, நமக்கு இந்த இப்போ கூகுளில் போய் சர்ச் பண்ணுறீங்க, இந்த டேட்டாலாம் வருது இல்லை, டேட்டாபேஸ் சர்வர் வந்து நமக்கு வரும். இந்த வெப்பேஜ் வருது இல்லை, இது பேர் வெப்பேஜ். இந்த வெப்பேஜ் வந்து இந்த கூகுள் வெப் சர்வர்லேருந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் இந்த இடத்துல google.com போடுறீங்க அல்லது கூகுளோட ஐபி அட்ரஸ் போடுறீங்கன்னா டிஎன்எஸ் சர்வர்லேருந்து அது வந்து ஒர்க் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு பர்பஸ்க்கு ஒரு சர்வர் வச்சுருப்பான். இப்போ பிரிண்ட் சர்வர்னு ஒரு சர்வர் இருக்கும். அந்த சர்வர் எதுக்குன்னா யாருனாலும் பிரிண்ட் அவுட் கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய கம்பெனி இருக்குது, இப்போ டிசிஎஸ் மாதிரி ஒரு பெரிய கம்பெனி, அங்கே வந்து ஃப்ளோர் ஒரு 5 ஃப்ளோர் 6 ஃப்ளோர் இருக்கும். 6 ஃப்ளோர்லையுமே பிரிண்டர் வைக்க முடியாது, ஏன்னா பிரிண்டர் காஸ்ட்லியாக இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் ஒவ்வொரு கேபின்லையும் பிரிண்டர் வைக்க முடியாது, டிஃபிகல்டிஸ். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காமனாக ஒரு பிரிண்டர் வச்சுருவாங்க. ஏதோ ஒரு ஃப்ளோரில் பிரிண்டர் வச்சு அந்த பிரிண்டரை வந்து ஷேர் பண்ணிடுவாங்க. அந்த பிரிண்டருக்கு உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கீங்க, அந்த பிரிண்டர் வந்து 3rd ஃப்ளோரில் இருக்குன்னா நீங்கள் அங்கேருந்து பிரிண்ட் கொடுத்துக்கலாம், நீங்கள் வந்து பிரிண்ட் கலெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ காமனாக ஒரு இடத்துல பிரிண்டர் இருக்கும். அப்போ அதை வந்து பிரிண்ட் சர்வர்னு சொல்லுவாங்க. அந்த பிரிண்ட் சர்வர் மூலமாக நீங்கள் வந்து ஜாப்ஸ் நீங்கள் நிறைய கொடுத்துக்கலாம். டேட்டாபேஸ் சர்வர்னு ஒரு சர்வர் இருக்குது. டேட்டாபேஸ் சர்வர் அப்படிங்கிறது நம்ம டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து சரவணா சொல்ல போய் ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க,
ஒரு துணி வாங்குறீங்க. உங்க துணி வாங்குறத வந்து என்ட்ரி பண்றான். பில் குடுக்குறான். பில் குடுத்து தான் அவனோட இன்வென்டரில வந்து ஆட் ஆகும். அப்ப இங்க மட்டும் கிடையாது. அந்த 10 பிரான்ச் இருக்கும். அப்ப எல்லா பிரான்ச்லயுமே சர்வர்ஸ் எல்லாமே இருக்கும். அப்படி இருக்கிறப்ப அந்த டேட்டாவெல்லாம் என்ட்ரி பண்றான். ஸோ அந்த டேட்டா எல்லாமே எங்க போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, அந்த டேட்டாபேஸ் சர்வர்ல போய் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த மாதிரி இந்த சர்வர் வந்துட்டு கம்பெனில மெனி ஸ்ட்ரீம்ல வந்து ஒர்க் ஆகுது. லைக் டேட்டாபேஸ் சர்வரா ஒர்க் ஆகும், அப்ளிகேஷன் சர்வரா ஒர்க் ஆகும். அப்ளிகேஷன் சர்வர்னா என்ன? இப்போ ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அதுக்கு ஒரு சர்வர் வச்சிருப்பாங்க. மொபைல் எடுத்துக்கலாம். உங்க மொபைல்ல வந்துட்டு நீங்க ஒரு ஆப் யூஸ் பண்றீங்க. அந்த ஆப் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்க? அந்த ஆப் ஒரு அப்ளிகேஷன் சர்வர் மூலமா ஒர்க் ஆகும். நீங்க பாப்புலரா ஒரு ஆப் யூஸ் இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு ரெட் பஸ் ஆப் யூஸ் பண்றீங்க. அந்த ரெட் பஸ் ஆப் எங்க இருந்து ஒர்க் ஆகும்னா, அந்த ரெட் பஸ்ன்னு ஒரு அப்ளிகேஷன் சர்வர் இருக்கும். அதுக்குன்னு ஒரு டேட்டாபேஸ் சர்வர் இருக்கும். அதுல இருந்து அந்த ஆப் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்க இந்த உலகத்துல பாக்குற எல்லா டெக்னாலஜியும் இந்த சர்வர்ல தான் இருக்குது. இந்த சர்வர் அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல அப்படின்னா, அந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல. சார் அப்ப சர்வர்ன்றது வந்து ஒரு ஒரு மெஷினா சார்? இட்ஸ் லைக் சேம் நம்ம ஓஎஸ் போடுற மாதிரி ஒரு விஷயத்த போடணுமா சிஸ்டம்ல? ஆமா. போட்டு இப்ப கரெக்ட் தான் நீங்க சொன்னது. இப்ப நீங்க ஒரு லேப்டாப்ல எப்படி ஓஎஸ் இன்ஸ்டால் அதே மாதிரி இதுல ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் தான் பண்றீங்க. சரிங்களா? ஓகே சார். இதுல ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றீங்க. சேம் அதுல கிளையன்ட் ஓஎஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணி அதே மாதிரி தான் இதுல இருக்கும். பெரிய டிஃபரன்ஸ் ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன்ல பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. பட் உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாமே டிஃபரன்ஸ் இருக்கும். இப்ப சர்வர்ல பாத்தீங்கன்னா, சர்வர் மேனேஜர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல தான் எல்லாமே இருக்கும். இதுல தான் வந்து ஆக்டிவ் டைரக்டரி, டிஎன்எஸ் இந்த ஆப்ஷன் எல்லாமே இருக்கும். பிரிண்ட் சர்வர் நீங்க என்னெல்லாம் ஆட் பண்றீங்களோ அது எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். இது டிஎன்எஸ் சர்வர் நிறைய ஆப்ஷன் இதுல இருக்கும். குரூப் பாலிசி அந்த மாதிரி நிறைய வந்து இதுல வந்து இருக்குது. சர்வர் இன்ஸ்டால் பண்றதும் கிளையன்ட் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றதும் சேம் தான். ரொம்ப டிஃபரன்ஸ் கிடையாது. பட் எங்க இன்ஸ்டால் பண்றோம் அப்படிங்கிறது தான் மேட்டர். இப்ப உங்க லேப்டாப்ல ஒரு கிளையன்ட் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றீங்கன்னா அதுக்கு பெரிய கான்ஃபிகரேஷன் இருக்குன்னு அவசியம் கிடையாது. பட் வேற சர்வர் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றீங்கன்னா பெரிய கான்ஃபிகரேஷன் இருக்கணும். லைக் சர்வர் ஓஎஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 4 ஜிபி ரேம் ஒரு 2 சிபி அப்பலாம் ரன் ஆகாது. என்னோட என்வரான்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சர்வர்ல டேட்டாபேஸ் சர்வர் இருக்குது. அந்த சர்வர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 128 ஜிபி ரேம் கொடுத்துருக்கோம். சிபியூ பாத்தீங்கன்னா ஒரு 64 சிபியூ கொடுத்துருக்கோம். அதோட ஸ்டோரேஜ் சைஸ் பாத்தீங்கன்னா 5 டிபி. ஏன்னா டேட்டாபேஸ் சர்வர் அப்படிங்கிறதுனால 5 டிபி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி அது டிபெண்ட்ஸ் ஆன் அந்த அப்ளிகேஷன் பொறுத்து, அதோட பர்பஸ் பொறுத்து, அதோட கான்ஃபிகரேஷன் அதிகமாக இருக்கும். சில சர்வர்லாம் பார்த்தீங்கன்னா 16 ஜிபி ரேம்லேயே ரன் ஆகிட்டு தான் இருக்கு. லைக் 16 ஜிபி ரேம் 4 சிபியூ அதுலேயே ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகே, இந்த சர்வர் எங்கே இன்ஸ்டால் பண்ணுவாங்க? 2 டைப்பா இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஒன்று வந்து பிசிக்கல் சர்வர் இருக்குது, இன்னொன்று விர்ச்சுவல் சர்வர் இருக்குது. ஓகே, ஸோ பிசிக்கல் சர்வர் அப்படிங்கிறது இப்போ நான் ஒரு சர்வர் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஒரு பிசிக்கல் சர்வர் பர்ச்சேஸ் பண்ணணும். அது வந்து எய்தர் அது வந்து ரேக் சர்வரா இருக்கலாம் அல்லது பிளேட் சர்வரா இருக்கலாம். இதான் வந்து சர்வர். ஓகே, இது வந்து பிசிக்கல் சர்வர். இது டெல், ஹெச்பி, சிஸ்கோ இவங்கெல்லாம் சர்வர் வந்து தயாரிப்பாங்க. ஒரு பிசிக்கல் சர்வர் இது. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 லட்சம் 7 லட்சம் அந்த மாதிரி இருக்கும். இதை நீங்கள் வாங்கலாம். இதுக்கு பேர் பிசிக்கல் சர்வர். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு பிசிக்கல் சர்வர் வாங்குறேன். இந்த பிசிக்கல் சர்வர் வாங்கி அதில் நான் என்ன பண்ணுறேன், விண்டோஸ் OS இன்ஸ்டால் பண்ணுறேன். விண்டோஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறேன். இதுக்கு பேரு விண்டோஸ் பிசிக்கல் சர்வர். ஒரு ஹார்ட்வேர் வாங்குறேன். இது ஒரு ஹார்ட்வேர். இந்த ஹார்ட்வேர் வந்து ரேக் சர்வராக வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 6 லேக் கொடுத்து வாங்குறேன். 6 லேக் கொடுத்து வாங்குறப்ப இதோட ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 512 ஜிபி ரேம். ஓகே, 16 கோர் ப்ராசஸர். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கான்ஃபிகரேஷனில் இருக்கும். அதில் ஒரு விண்டோஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறேன். அந்த விண்டோஸ் சர்வரில் ஐ வில் மேக் த சர்வர் அஸ் அது அப்ளிகேஷன் சர்வராக நீங்கள் வச்சுக்கலாம், ஆக்டிவ் டைரக்டரி சர்வர் வச்சுக்கலாம், டிஎன்எஸ் சர்வர் வச்சுக்கலாம், அல்லது ஏரிஸ் ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். அதாவது நீங்கள் வந்து இந்த டேட்டாபேஸ் சர்வரை கூட மாற்றிக்கலாம். டிபி சர்வர் இது பேர் விண்டோஸ் பிசிக்கல் சர்வர். வேறஸ் விண்டோஸ் விர்ச்சுவல் சர்வர் இருக்குது. விர்ச்சுவல் சர்வர் அப்படிங்கிறது
விர்ச்சுவல் மிஷின்ல கிரியேட் பண்றது. உதாரணத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ரொடக்ஷன்ல ஒரு ESXi இன்ஸ்டால் பண்ணுவாங்க, ஒரு பிசிக்கல் சர்வர் வாங்குவாங்க. ஓகே, ஒரு ஹார்ட்வேர், இது வந்து ஒரு ஹார்ட்வேர். இது இந்த பிசிக்கல் சர்வர்ல they will install hypervisor. They will install hypervisor which is called ESXi. ESXi is a hypervisor released by VMware. இது VMware அப்படிங்கிற ஒரு கம்பெனி ப்ராடக்ட். எப்படி விண்டோஸ் சர்வர் வந்து மைக்ரோசாஃப்ட் கம்பெனியோ அந்த மாதிரி VMware கம்பெனி ப்ராடக்ட். இந்த ESXi இன்ஸ்டால் பண்ணிட்டு then we will create the virtual machines. ஓகே, இப்போ இதுல இந்த விர்ச்சுவல் மிஷின்ல I can install OS. இதுல பாத்தீங்கன்னா I can install Windows Server 2016, இதுல Windows Server 2019, இதுல Windows 11 யூஸ் பண்ணிக்கலாம், இது Windows Server 2022. இந்த மாதிரி நம்ம எதுனாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இந்த விர்ச்சுவல் மிஷினுக்குள்ள, அல்லது இதுல லினக்ஸ் சர்வர் கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஸோ திஸ் இஸ் கால்ட் VM, விர்ச்சுவல் மிஷின் சொல்லுவோம். ஏதோ ஒரு விர்ச்சுவல் மிஷின் சொல்லுவோம். இதை நம்ம விண்டோஸ் விர்ச்சுவல் சர்வர்னு சொல்லுவோம். இது வந்து விண்டோஸ் விர்ச்சுவல் சர்வர்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? இது டவுட் இருக்கா? இது டவுட் இருக்கா கேளுங்க. எனி டவுட்? சார், இப்ப சர்வர் வந்து பாத்தீங்கன்னா சர்வர் வந்து சேம் லைக் ஒரு மானிட்டரோட நம்ம வந்து கனெக்ட் பண்ணிருப்போமா? ஆமா, சேம் செட்டப் இல்லையா சார்? இப்ப இந்த இப்ப நீங்க ஒரு விண்டோஸ் பிசிக்கல் சர்வர்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு மானிட்டர்ல கனெக்ட் ஆயிருக்கும். இதே விர்ச்சுவல் சர்வர் இருந்தா மானிட்டர் கனெக்ட் பண்ண வேண்டாம். அது வந்து நம்ம கன்சோல்ல பாத்துக்கலாம், VMware கன்சோல்ல பாத்துக்கலாம். ஓகே சார். இந்த கான்செப்ட் புரியுதா? புரிஞ்சிச்சு சார். ஒரு ஹார்ட்வேர், அந்த ஹார்ட்வேர் ஒரு ஹைப்பர்வைசர் ஆக்குறோம். ESXi அப்படிங்கிறது ஒரு ஹைப்பர்வைசர். அந்த ஹைப்பர்வைசர் இன்ஸ்டால் பண்ணிட்டு then we will create the virtual machines. அந்த virtual machineக்குள்ள we can install OS. அதாவது நம்ம வந்து டேட்டாபேஸ் சர்வர், அப்ளிகேஷன் சர்வர், DNS சர்வர் அந்த மாதிரி மாத்தி எதனாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த பிசிக்கல் சர்வர் என்ன வேலை பார்க்குதோ அதை சேம் வேலையை இந்த விர்ச்சுவல் சர்வர் பார்க்கும். அதான் வித்தியாசம், வேற ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. ஈவன் இந்த பிசிக்கல் சர்வர்ல இருக்க அட்வான்டேஜோட அதிகமான அட்வான்டேஜ் இந்த விர்ச்சுவல் சர்வர் தான் அதிகமா இருக்குது. சோ மோஸ்ட்லி எல்லாமே சார், இப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்ப ஆக்டிவ் டைரக்டரி, இப்போ DNS, இது எல்லாமே வந்து ஸ்பெசிபிக் OS ன்னு சொல்றீங்களா சார்? இல்ல, ஆக்டிவ் டைரக்டரி அப்படிங்கிறது ஒரு சர்வீஸ். ஓகே, லெட் மீ கிளாரிஃபை. விண்டோஸ் சர்வர் அப்படிங்கிறது ஒரு OS. விண்டோஸ் சர்வர் 2012, 2016, 2009 அப்படிங்கிறது ஒரு OS. அதுல we will install Active Directory, then it's became a Active Directory server. சேம் லைக் ஒரு வாட்ஸ்அப் எப்படி இன்ஸ்டால் பண்றோமோ ஒரு டிவைஸ்ல அந்த மாதிரி. இல்ல ஒரே நிமிஷம் நான் எக்ஸ்பிளைன். இது ஒரு விர்ச்சுவல் மிஷின். இந்த விர்ச்சுவல் மிஷின்ல I'm going to install Windows Server 2019. இந்த சர்வரை I can make anything for my purpose. என்னோட பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை மாத்திப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், இதை I can make it as a AD server, or I can make it as a DNS server, or I can make it as a DB server, or app server, ஆப்னா அப்ளிகேஷன் சர்வர் மாத்திக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி சர்வீஸ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு AD சர்வர் அப்படின்னா ஆக்டிவ் டைரக்டரி இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, ஆக்டிவ் டைரக்டரி இன்ஸ்டால் பண்ணணும். DNS சர்வர்னா DNS இன்ஸ்டால் பண்ணணும். DB சர்வர்னா டேட்டாபேஸ் இன்ஸ்டால் பண்ணணும், டேட்டாபேஸ் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். லைக் டேட்டாபேஸ் என்னென்ன டேட்டாபேஸ் இருக்குன்னா MySQL, அப்புறம் மைக்ரோசாஃப்ட் SQL, MS SQL சொல்லுவோம், MS SQL, அப்புறம் MySQL, இந்த மாதிரி டேட்டாபேஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம். அப்ளிகேஷன் சர்வர்னா லைக் அந்த அப்ளிகேஷன் இருக்கும், லைக் ரெட் பேஸ் நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த மாதிரி பர்டிகுலர் அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுதுக்கு அந்த அப்ளிகேஷன் வந்து இருக்கும். இப்போ இது பிரிண்ட் சர்வர்னா இதுல பிரிண்டருக்கான என்னென்ன தேவை இன்ஸ்டால் ஆயிருக்கும், லைக் அந்த பிரிண்டரோட டிரைவர்ஸ் இருக்கும், அந்த பிரிண்டருக்கு யாருக்கெல்லாம் ஆக்சஸ் வேணும் அப்படிலாம் அதெல்லாம் இருக்கும். ஸோ
ஒரு இது சர்வர் எல்லாமே நம்ம தான் பண்ணணும் இல்லையா சார்? இட்ஸ் ஆமா லைக் மேனுவலி நம்ம தான் பண்ணணும். நல்லா பண்ணணும். இதை யார் பண்ணுவோம் அப்படின்னா விண்டோஸ் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்றது யாருன்னா விண்டோஸ் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் பண்ணுவாங்க. இப்ப நான் ஒரு சிஸ்டம் அட்மினா போறேன் ஓகேவா சார்? இப்ப வந்து என்கிட்ட வந்து இப்போ ஒரு ஆக்டிவ் டைரக்டரி வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்றாங்க. ஓகேவா சார்? அப்போ நான் என்ன பண்ணணும்? நம்ம சொன்ன எல்லா ஆப்ஷனும் இந்த விண்டோஸ்ல ஆப்ஷன் சர்வர் மேனேஜர். சர்வர் மேனேஜர் போனீங்கன்னா இங்க ஆட் ரோல்ஸ் இருக்கு இல்லையா? ஆட் ரோல்ஸ் போங்க. அந்த ஆட் ரோல்ஸ்ல வந்து நீங்க அந்த சர்வர் என்ன ஆக்க போறீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த ஆட் ரோல்ஸ்ல நீங்க நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை இங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஃபேக்ஸ் சர்வர் அப்படின்னா ஃபேக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இது ஆல்ரெடி ஆக்டிவ் டைரக்டரி சர்வர் இதை வச்சிருக்கேன் நான். அதனால நாங்க இங்க பாருங்க ஆக்டிவ் டைரக்டரி செலக்ட் ஆயிருக்கா? ஆமா இது வந்து சார். திஸ் இஸ் ஆக்ட் அஸ் எ டிஎன்எஸ் சர்வர் அண்ட் ஆக்டிவ் டைரக்டரி சர்வர். அதனால நான் இந்த ரெண்டு சர்வீஸ் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு ரோலையும் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ ஓகே இதை சார். வந்து ஒரு ஃபைல் சர்வரா நான் மாத்தினா இந்த ஃபைல் சர்வர் கொடுத்துக்கலாம். ஒரு டிஹெச்சிபி சர்வர் ஆகுன்னா இதை நான் டிஹெச்சிபி செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு பிரிண்ட் சர்வர் ஆகுன்னா இந்த பிரிண்ட் நான் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை மாத்திக்கலாம். இது ஒரு வெப் ஓகே சர்வர் சார். ஆகுன்னா இந்த ஐஏஎஸ் வெப் சர்வர் ஆகுன்னா வெப் சர்வர் ஆக்கிக்கலாம். நம்ம ஒரு சர்வர் வந்துட்டு நீங்க என்ன அந்த சர்வர் ஆக போறீங்க நீங்க தான் முடிவு பண்ணணும். இது என்ன பண்ண ஓகே போறோம் சார். அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணணும். அந்த சர்வரை யூ கேன் மேக் இட் அஸ் எனிதிங். அதுல என்ன சோ ரோல் இன்ஸ்டால் சர்வர் பண்றீங்களோ மேனேஜர் ஹாஸ் ஆப்ஷன்ஸ் இல்லையா சார்? அது என்ன ஆமா சர்வரா ஆக்ட் பண்ண வைக்கணும்ன்றது ஆப்ஷன்ஸ் வந்து அதிலே இன்பில்ட்டா இருக்கு. இருக்குது. உங்களுக்கு தேவைங்கிறப்ப செலக்ட் பண்ணி ஆக்கிக்கலாம். ஓகே சார். ஓகே சார். ஃபார் அதுதான் எக்ஸாம்பிள் சார் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்தது. இல்ல நீங்க கேட்ட கொஸ்டின் கரெக்டான கொஸ்டின். இது கிளாரிஃபை பண்ணணும் கண்டிப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்வரை ஐ எம் மேக் திஸ் சர்வர் அஸ் அ ஆக்டிவ் டைரக்டரி சர்வர். இதே மாதிரி இன்னொரு சர்வர் நான் வச்சிருக்கேன். அந்த சர்வரை வந்து வேற ஒரு பர்பஸ்க்காக வச்சிருக்கேன். ஸோ இந்த இந்த இன்னொரு சர்வர் நான் வச்சிருக்கேன். ஸோ இந்த சர்வரில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரி இன்ஸ்டால் ஆயிருக்காரு. சேம் சர்வர் மேனேஜர் இருக்கும். ஆட் ரோல்ஸ் போறேன். இதே பாருங்க அந்த ஆக்டிவ் டைரக்டரி அப்படிங்கிறது வந்து செக் மார்க் ஆகல, இன்ஸ்டால் பண்ணல. ஆமா சார். இது நான் ஃபைல் சர்வர் வச்சிருக்கேன். ஸோ இந்த ஓகே மாதிரி சார். அது என்ன பர்பஸோ அதுக்காக மட்டும் சர்வர் நீங்க வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே சார். புரிஞ்சிருச்சு சார். ஓகே. இதுல ஐஏஎஸ் வெப் சர்வர் இதுல யூஸ் பண்ணலாம். பட் இங்க பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா நான் வெப் சர்வர் யூஸ் பண்றேன். ஃபைல் சர்வர், ஆக்டிவ் டைரக்டரி சர்வர், டிஎன்எஸ் சர்வர் எல்லாமே இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன சார் ஹைப்பர்-வி ஆப்ஷன் இங்கே இருக்கு சார்? நீங்க இந்த சர்வர் ஹைப்பர்-வியா கூட நீங்க மாத்திக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா ஹைப்பர்-வியா மாத்திக்கலாம். ஓகே சார். ஸோ ஹைப்பர்-வி அப்படிங்கிறது என்ன? ஒரு இஎஸ்எக்ஸ் என்ன வேலை பார்க்குதோ அதே வேலையை ஹைப்பர்-வி பார்க்கும். ஒரு இஎஸ்எக்ஸ்ல நம்ம வந்து விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி ஹைப்பர்-வில விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட ஒரு ஹைப்பர்-வி சர்வர் இருக்குது. ஆல்ரெடி ஒரு வச்சிருக்கேன் நான். அதுல வந்து இந்த இருக்கு இல்லையா? இது ஒரு ஹைப்பர்-வி சர்வர். ஆமா சார். இந்த சர்வர் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹைப்பர்-வி சர்வர் வந்து பரன் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா ஹைப்பர்-வி மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணிருப்பேன். ஸோ அந்த ஹைப்பர்-வில நான் வந்து விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த சர்வரை நீங்க மோல்டு பண்ணிக்கலாம். ஓகே சார். இப்ப நம்ம இதுக்கு அடுத்து என்ன படிக்க போறோம்னா லைக் இப்ப விர்ச்சுவல் சர்வர் கிரியேட் பண்ணோம்ல, எக்ஸாம் சொன்னோம்ல, ஆமா சார். ஒரு ESXi அதுல விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் நம்ம இதுதான் பண்றோம். VMware இதான் சொல்லி தரோம். ஓகே சார். VMwareல
எப்படி ESX இன்ஸ்டால் பண்றது, அதுல எப்படி விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றது அப்படிங்கறத இப்ப VMல சொல்லி தந்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஓகே சார். சோ இப்ப நீங்க இந்த இத பண்றதுக்கு பேர் VMware அட்மினிஸ்ட்ரேட்டர். சரிங்களா? நீங்க ஒரு ESX போட்டு அதுல விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணி VMware அட்மினிஸ்ட்ரேட்டரோட வேலை. ஒரு விர்ச்சுவல் மிஷினுக்குள்ள OS இன்ஸ்டால் பண்ணி அதுல என்ன சர்வர் கொண்டு வரணும் அப்படிங்கிறது விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரோட வேலை. புரியுதா? ஓகே சார். சோ இப்போ நான் ஒரு ஹைப்பர்-V சர்வர்ல இருக்கேன். இது ரோல் காமிக்கிறேன். இது சர்வர் மேனேஜர் போய் காமிக்கிறேன். ஹைப்பர்-V மட்டும் இன்ஸ்டால் ஆயிருக்கும். இதுல பாருங்க ஆக்டிவ் டைரக்டரி இன்ஸ்டால் ஆகல. ஆனா ஹைப்பர்-V மட்டும் இன்ஸ்டால் ஆயிருக்கு. அப்ப எது இன்ஸ்டால் ஆயிருக்கோ இப்ப இந்த சர்வர் பேர் ஹைப்பர்-V சர்வர் வருது. இப்ப இந்த டூல்ல போனோம்னா எனக்கு ஹைப்பர்-V அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த இருக்கா? இது பாரு ஹைப்பர்-V மேனேஜர் ஆப்ஷன் இருக்கா? இதுல ஏன் அப்படின்னா இந்த ஹைப்பர்-V சர்வர் இருக்கு. இப்ப இதே சர்வரை இந்த சர்வர்ல போங்க. இதே டூல்ல போறேன். எனக்கு அந்த ஹைப்பர்-V ஆப்ஷன் இருக்காது. எனக்கு ஆக்டிவ் டைரக்டரி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஏன்னா this server acts as active directory and DNS server. So active directory user and computer இருக்குது and DNS இருக்குது. whereas இந்த சர்வர்ல வரேன் எனக்கு பாருங்க அந்த DNS அப்படிங்கிற ஆப்ஷன் இல்ல, active directory அப்படிங்கிற ஆப்ஷன் இல்ல. எனக்கு because I'm using the server as a Hyper-V server. Hyper-V server யூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகே சார். சோ இதெல்லாம் இந்த சர்வர்ல பாத்தீங்கன்னா ஹைப்பர்-Vல நான் ஆல்ரெடி ஒரு ஹைப்பர்-V போட்டு அதுல 2 விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணிருக்கேன். சோ இந்த மாதிரி பர்பஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம அதை மாத்திக்கலாம். எனி டவுட்ஸ்? இல்ல சார். கிளியர் ஆயிடுச்சு சார் இப்போ. கிரேட். ஓகே ஃபைன். இன்னைக்கு போதும். ஓகே சார். சோ டவுட் இருந்தா நீங்க இப்ப எனக்கு வாட்ஸ்அப்ல என்னன்னு சார் கேளுங்க. ஆக்சுவலி இப்போ இந்த சர்வர் பார்ட் ஓகே சார். இப்போ இந்த ஷேர் பாயிண்ட் அதெல்லாம் இருக்குல்ல சார். அதோட பர்பஸ்லாம் என்ன சார்? இப்ப ஷேர் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஆஃபீஸ் 365 இன்டகிரேட்டடா வந்துருச்சு. இப்ப ஒரு ஃபைல் இருக்கும், அதை ஷேர் பண்ணோம்னா ஷேர் பாயிண்ட்ல போடுவாங்க. நீங்க அந்த ஃபைலை எங்க இருந்தாலும் எடிட் பண்ணிக்கலாம். நீங்க வொர்க் குரூப்ல சொல்லியிருந்தீங்கல்ல சார் அந்த மாதிரியா? ஷேர் ஃபோல்டர். ஆமா. லைக் இப்ப நீங்க லோக்கல்ல ஷேர் பண்ற மாதிரி நீங்க வந்து ப்ரௌசர் மூலமா எங்க இருந்தாலும் அந்த ஃபைல் அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் ஒரு ஃபைல் ஷேர் பண்றேன். அதுல நீங்க ஒரு இதை எடிட் பண்றீங்க. ஒரு டேட்டாவை நீங்க ஆட் பண்றீங்க. இங்க இருந்து நான் ஆட் பண்றப்ப நீங்க அங்க இருந்து அந்த டேட்டாவை அந்த ஃபைல்ல ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஷேர் பாயிண்ட் ஆக்சஸ் உங்களுக்கு நான் கொடுத்திருந்தேன்னா. ஓகே சார். ஓகே சார். சார் இப்போ ஒரு சிஸ்டம் அட்மினோட வேலை வந்து இந்த சர்வர்ஸ் எல்லாத்தையுமே பாத்துக்கிறது இல்லையா சார்? ஆமா. எல்லாம் ஒரு சிஸ்டம் அட்மினோட வேலை இந்த சர்வர் இன்ஸ்டால் பண்றது, அதை கான்ஃபிகர் பண்றது, அதுல வந்து இது என்ன சர்வரை கொண்டு வர்றோம் அப்படிங்கிறது. அதான் அந்த சிஸ்டம் அட்மினோட வேலை. ஓகே சார். ஓகே சார். சோ ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் தெரிஞ்சிருந்தா போதும் இதுக்கு மேக்ஸிமம். நாட் ஒன்லி ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன், அதை தவிர்த்து அதுல இருக்கிற கான்ஃபிகரேஷன் எல்லாமே நீங்க தான் பண்ணணும். விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் பண்ணணும். கான்ஃபிகரேஷன் எல்லாமே நிறைய செட்டிங்ஸ்ல மாத்தணும், கான்ஃபிகரேஷன் மாத்தணும், எல்லாமே அவங்க தான் பண்ணணும். ஓகே சார். ஓகே. ஓகே ஃபைன். இன்னைக்கு கிளாஸ் போதும். ஸோ நாளைக்கு வேற ஒரு டாபிக்ல we will meet. நாளைக்கு கிளாஸ் டைமிங் நான் போஸ்ட் பண்றேன். ஓகே சார். இது வந்து ரொம்ப இன்னைக்கு எடுத்து ரொம்ப பேசிக்ங்க. நான் சர்வர்ல ரொம்ப பேசிக். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு வச்சுக்கோங்களேன் சர்வர்ல. இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா நான் இது ஷேர் பண்றேன். வீடியோஸ் லிங்க் ஷேர் பண்றேன். அதை அப்படியே ஒன் பை ஒன்னா பாருங்க. புரிய ஆரம்பிச்சிடும். சரிங்க சார். ஓகே சார். இப்ப புரிய ஆரம்பிக்கும்.
சரிங்களா? ஓகே சார். தேங்க் யூ சோ மச் சார். ஓகே, தேங்க் யூ. 8 மணி கிளாஸ் இருக்கு, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்க சார்.